ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஈஸி பான் சமையல். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். டுடே ரெசிபி, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா எக்லெஸ் ப்ரெட். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி செய்யணும்னு சொல்லி ஃபுல் வீடியோ பாருங்கள். அப்படின்னா தான் வீட்டில் இனிமேல் நீங்கள் வீட்லேயே ப்ரெட் செஞ்சுக்கலாம். கடையில் வாங்க தேவையே இல்லை. 10 மினிட்ஸ் போதும். ஈஸி பான் சமையல் உங்களுக்கு ரெசிபிலாம் இது ஈஸியாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே ரீச் ஆகும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, நம்ம ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணணும். அதுக்காண்டி வார்ம் மில்க் எடுத்துக்கலாம். வார்ம் மில்க்னால் ஒன்றும் இல்லை, லைட் சூடாக இருக்கணும். அதில் 1 டீஸ்பூன் ஈஸ்ட்டும் சுகரும் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு 1 டீஸ்பூன் ஈஸ்ட் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு 1 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணி நல்லா ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு. ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகிடுச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். 5 கப் ஆஃப் மைதா மாவு, 1 டீஸ்பூன் ஆஃப் சால்ட். இப்போ நம்ம ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணி வச்சனால நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மாவில் ஆட் பண்ணுவோம். மாவை ஃபஸ்ட்டு சால்ட்டும் மாவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடணும். இப்போ ஆக்டிவேட் பண்ணி வச்ச ஈஸ்ட்டை இப்போ மாவில் ஆட் பண்ணி நல்லா மாவு பிணையிற மாதிரி பிணையக்கூடாது, கொஞ்சம் லூஸியாக மாவு பிணையணும். ப்ரெட்டுக்கு ஒரு ஸ்பூன் வச்சு இல்லை பேஸ்டில் வச்சு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஹேண்டில் கொஞ்சம் மாவு நல்லா கொஞ்சம் லூஸியாக நல்லா மாவு பிணையணும் ப்ரெட்டுக்கு. நெக்ஸ்ட்டு வார்ம் வாட்டர் கொஞ்சமாக ஆட் பண்ணி கொஞ்சம் லூஸாக நம்ம ப்ரெட்டுக்கு மாவு பிணையணும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இந்த மாதிரி ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம மாவு பிணையணும். நம்ம ப்ரெட்டுக்கு மாவு டோ ரெடி பண்ண மாதிரி ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ ப்ரெட் டோ ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் மேலே ஆயில் ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு 2 ஹவர்ஸ்க்கு நம்ம ரெஸ்ட் விட்டுடணும். ஏன்னா மாவு நம்ம ரெஸ்ட் விட்டோன்னா டபுள் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா தின்னாக இருக்குது, இதே நல்லா டபுள் ஆகும். காட்டுறேன். ஒரு பிளேட் இல்லாட்டி இந்த மாதிரி கவர் போட்டு நம்ம ரெஸ்ட் பண்ணுவோம். கவர் ரிமூவ் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணி பார்த்தா நல்லா ப்ரெட் டோ ஆக்டிவேட் ஆகிருக்குன்னு அர்த்தம். ப்ரெட் டோ எடுத்து ஒரு பிளேட்டில் இல்லாட்டி போர்டில் மாவு ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு நல்லா ப்ரெட் டோ எடுத்து நல்லா மாவு ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு நல்லா நீட் பண்ண போகிறோம். நான் செய்கிற மாதிரியே நீங்களும் நீட் பண்ணுங்கள். அப்படின்னா தான் ப்ரெட்டு நல்லா சாஃப்டாக வரும். இந்த மாதிரி நம்ம நீட் பண்ணிட்டு இருந்தால் தனியாக வெளியில் வந்துச்சுன்னா அது இன்னும் நீட் பண்ணணுன்னு அர்த்தம். ஒட்டாமல் வந்துச்சுன்னா தான் நம்மளுக்கு ப்ரெட் டோ ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ப்ரெட் டோ நீட் பண்ணியாச்சு. இப்படி நல்லா ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு 2 டீஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்குவோம். எதுக்குன்னா ப்ரெட்டுக்குள்ளே நல்லா சாஃப்டாக வர்றதுக்காண்டி பட்டர் ஆட் பண்ணுவோம். நல்லா நீட் பண்ணியாச்சு. இப்போ எந்த நீங்கள் ப்ரெட் செய்வீங்களோ அந்த ப்ரெட் பவுல் எடுத்துக்கலாம். நம்ம ப்ரெட் பவுல் எவ்வளோ லென்த்தாக இருக்கோ அந்த லென்த் வரைக்கும் நம்ம ப்ரெட் டோ ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நல்லா ரோல் பண்ணி நம்ம மாவை ஸ்ப்ளிட் பண்ண பிறகு நல்லா ரோல் பண்ணி சென்டர்லேயும் நல்லா சீல் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ரோல் பண்ணி நம்ம ப்ரெட் பண்ணுற டின்னில் பட்டர் லைட்டாக தடவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம டோ ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். அதை ப்ரெட் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க ப்ரெட் ரோலில் நம்ம ப்ரெட் பேக் பண்ணுற பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ப்ரெட் ரோல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மேலே லைட்டாக ஆயில் ஸ்ப்ளிட் பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட் கவர் பண்ணி வச்சுட்டு ஒரு 1/2 ஹவருக்கு டபுள் ஆக விடணும். வாங்க காட்டுறேன். ஆஃப்டர் 1/2 ஹவர் கழித்து உங்களுக்கு காட்டுறேன். இது எப்படி டபுளாக இருக்குதுன்னு. இப்போ ரிமூவ் பண்ணுவோம் கவரை. நெக்ஸ்ட்டு நம்ம ஓவனை ஹீட் பண்ண போகிறோம். 180 டிகிரி செல்சியஸில் வச்சு ஒரு 15 மினிட்ஸ்க்கு ஹீட் பண்ணுவோம். இப்போ ஓவன் ஹீட் ஆயிடுச்சு. நம்ம ப்ரெட் ரோல் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்னா அதை ஓவனில் வச்சு 180 டிகிரி செல்சியஸில் வச்சு 1/2 ஹவருக்கு பேக் பண்ணி எடுப்போம். பார்த்தா தெரியும் பேக் ஆகிட்டுருக்கு. இப்போயே வீட்டில் ஓவன் இல்லாட்டி குக்கரை ஒரு 10 மினிட்ஸ் ஹீட் பண்ணிவிட்டு குக்கருக்குள்ளே சால்ட் ஆட் பண்ணி நம்ம ப்ரெட் பண்ணி வச்சுருக்க
ரோலில் வந்து நம்ம செட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour பேக் பண்ணி எடுத்தோன்னா இப்போ வந்து குக்கரில் ரெடி ஆகிடும். ஓவன்லேருந்து ப்ரெட் வந்து எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம சைட்ஸில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி விட்டுருவோம். இப்போ வந்து ஒரு பிளேட்டில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். இப்போ வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் பாருங்கள், எவ்வளோ வந்து சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். அவங்களுக்கு வந்து ப்ரெட்டு வந்து ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி நம்ம தட்டி பார்த்தா வந்து டொக் டொக்குன்னு சவுண்டு கேட்டுச்சுன்னா ப்ரெட்டு வந்து ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். சவுண்டு கேட்டுச்சுன்னா ப்ரெட்டு வந்து பேக் ஆகிருக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து பட்டரை வந்து ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணி விட்டுருவோம். எதுக்குன்னா சாஃப்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து எக்லெஸ் ப்ரெட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து ரீச் ஆகும். சாரி, நான் கட் பண்ண மேலே வீடியோ எடுக்கலை. நான் நெக்ஸ்ட் இந்த ப்ரெட்டில் வந்து சில்லி ப்ரெட் செஞ்சு சாப்பிட்டு செம்மையாக இருந்துச்சு. இதே சாண்ட்விச்சும் வந்து செஞ்சு சாப்பிட்லாம். செம்ம சாஃப்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஈஸி பொன் சமையலை சப்போர்ட் பண்ணுங்கள். டேக் கேர், பாய். see you நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.